அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மல்டிபர்பஸ் சோப் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறிய அளவில் இதெல்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு உங்களுக்கு புரியும். மெஜர்மெண்ட்டு இந்த வீடியோவிலேயே இருக்கும், கடைசியில் இருக்கும். இந்த பொருள் நான் இந்த மல்டிபர்பஸ் சோப் ஆயிலில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு 6 பொருட்கள் வச்சு நானாக தயார் பண்ணுறது. இது எதுக்கு அப்படின்ட்டா இந்த பெர்ஃப்யூம் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் அது நிற்காது. வாசனை ஒரு 10 நாள்லேயும் 20 நாள்லேயோ குறைய ஆரம்பிச்சிடும். எதனால் குறையுது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் ஆசிடு சிலரி தான். இந்த ஆசிடு சிலரினால் நம்ம பெர்ஃப்யூம் எவ்வளோ ஆட் பண்ணாலும் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அதனால் இது நானாக ஒரு 6 பொருளை வச்சு நான் சொந்தமாக இதை நான் தயார் பண்ணினது. இது டிட்டர்ஜென்ட் லிக்விடு, டிஷ்வாஷு, இந்த சோப் ஆயிலு போன்ற பொருட்களுக்கு நான் வாசனை நீடித்து நிற்பதுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஆசிட் செலரியும் காஸ்டிக் சோடா லையையும் நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக கலந்து நான் வச்சுருக்கேன். 12 மணி நேரத்துக்கு முதலே நான் கலந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதுலேருந்து நம்ம இந்த மல்டிபர்பஸ் சோப் ஆயிலுக்காக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்து இந்த ஒரு பவுலில் நான் ஊற்றுறேன். இது இந்த வாளியில் கலந்து வச்சுருக்கிறத டிட்டர்ஜென்ட் லிக்விடுக்காக நான் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து நம்ம இப்போ கொஞ்சமாக எடுக்கிறோம். நீங்கள் எப்பயுமே காஸ்டிக் சோடாவையும் ஆசிடு சிலரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்து அடுத்ததாக வேறு பொருட்களை நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் அது உண்மையான பயன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம முதல்ல தண்ணியை வாளியில் ஊற்றிட்டு அதுக்கு பின்னாடி ஆசிடு சிலரியும் காஸ்டிக் சோடாவும் போட்டு கலந்தால் அது நம்ம எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. இது என்னுடைய சொந்த அனுபவம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அப்படி நீங்கள் செய்யலாம். நம்ம ஒரு சின்ன பவுலில் இந்த கலவையை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நம்ம அதை லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம சோடா உப்பு, சமையலுக்கு பயன்படுத்துகிற சோடா உப்பை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் அப்படியே பவுடராக போடுறேன். நீங்கள் அப்படி போடாதீங்க. நீங்கள் ஒரு தண்ணியில், ஒரு கிளாஸ் தண்ணியில், வாட்டரில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு சரியான வழிமுறை. நான் உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே பவுடர் நான் கொட்டுறேன். நீங்கள் இப்படி பவுடராக போடாதீங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி, தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக சோடாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு சரியான வழிமுறை. இப்போ அதையும் நல்லா நம்ம இந்த சோடாவை ஆட் பண்ண பின்னாடி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மிக்சிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருளோட தரம் கூடும். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதனோட தரம் குறையும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்கும். அடுத்தது ஹைட்ரோஜன் பெராக்சைடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நுரை வளத்தை இது பாதிக்கும். அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா லைட்டாக தான் ஊற்றணும். நம்ம எஸ்எல்எஸ் இதில் சேர்க்கலை. மல்டிபர்பஸ் ஆயில் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் எஸ்எல்எஸ் சேர்த்த மாட்டோம். எஸ்எல்எஸ் சேர்த்தன அப்படின்னா நுரைவலை அதிகமாக வரும். திடீர்னு அவங்க வீடு வாங்குகிற கஸ்டமர் வீடு கழுவு கூட வாங்குவாங்க. அதுக்கெல்லாம் நுரை அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம எஸ்எல்எஸ் இதில் சேர்த்தலை. ரா மெட்டீரியல்லாம் என்ன பர்பஸ்ஸு, எந்தெந்த கெமிக்கல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. ஏன்னா பிகினருக்கு கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு ரா மெட்டீரியல் பற்றியும் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்னேன். அதை இப்போ நாம் ஆட் பண்ண போகிறோம். இது பர்ஃப்யூம்
பர்ஃப்யூம் வாசனையை நீடித்து இருக்கிறதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணுறோம். அது அவ்வளோதான் இதனோட பயன். வேறு எதுக்கும் இது யூஸ் ஆகாது. இப்போ அதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷன் வந்து நம்ம கடைசிலையும் ஊற்றலாம், அல்லது சென்ட்டு ஊற்றாதுக்கு முதலையும் ஊற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது அடுத்தது நான் வந்து லாவெண்டர் சென்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். லாவெண்டர் சென்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி சென்ட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் லாவெண்டர் ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கலரும் வந்து சென்ட்டும் வந்து இதுக்கு சோப் ஆயிலுக்கு வந்து மல்டிபர்பஸ் சோப் ஆயிலாக இருக்கட்டும் அல்லது சாதா சோப் ஆயிலாக இருக்கட்டும், இதுக்கு வந்து கலரும் பெர்ஃப்யூம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்டை இன்னும் கொஞ்சம் போல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலரி 500 கிராம், காஸ்டிக் சோடா 80 கிராம், வாட்டர் 1 கிலோ 875 கிராம், பெர்ஃப்யூம் 5 கிராம், ஹைட்ரோஜன் பெராக்சைடு 10 கிராம், கலர் 1 கிராம், சோடா உப்பு 15 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கலர் கொஞ்சம் அதிகமாக போனதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரியுது. கலர் இவ்வளோ தேவையில்லை, கம்மியாக போட்டிருக்கோம் நம்ம. கலர் கொஞ்சம் அதிகமானதுனால உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டு இல்லாத மாதிரி தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.